நம்ம சிஎஸ்கேவில் இருக்கிற வெளிநாட்டு வீரர்கள் சென்னை மேட்சை வந்து இப்போ மிஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கான காரணம் யாரெல்லாம் மேட்சஸை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, யாரெல்லாம் வந்து மேட்ச்சில் எதிர்பார்க்கலாம், இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே டீம் விளையாட போகிற அந்த 2 மேட்சுக்கான அட்டவணையை இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு மிகப்பெரிய சிக்கலும் இருக்குது. அது என்ன சிக்கல், இப்போதைக்கு மேட்ச் வந்து எங்கெல்லாம் நடக்க போகுது, நம்ம சிஎஸ்கே எப்போல்லாம் வந்து மேட்ச் மோதுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே மோத போகிற மேட்சுக்கான அட்டவணையை பார்த்துடலாம். 2 மேட்ச் தான் நம்ம சிஎஸ்கேக்கு வந்திருக்கு. ஒன்று ஆர்ஆருக்கு எதிராக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு எதிராக. போர் பதட்டம் காரணமாக மேட்சை கொஞ்சம் நாளைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுனால மேட்சை வந்து இப்போ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நேற்று தான் அதுக்கான ஷெட்யூலை வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம பிசிசிஐ. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கத்தில் ஒரே ஒரு மேட்ச் நம்ம சென்னைக்கு வந்து இருந்துச்சு. இப்போ அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்சை ஆர்ஆருக்கு எதிராக டெல்லியில் வந்து நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேப்பாக்கத்தில் இருந்த அந்த ஒரு மேட்சையும் நம்ம சிஎஸ்கே வந்து மிஸ் பண்ணுறாங்க. நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடைசி மேட்சை எப்படியாவது சென்னையில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட எல்லாருமே இப்போ வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 20ஆம் தேதி டெல்லியில் வந்து நடக்க போகுது ஆர்ஆருக்கு எதிராக. ஜிடிக்கு எதிராக இந்த மாதம் 25ஆம் தேதி வந்து நடக்குது. அது வந்து ஈவினிங் மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் வந்து நடக்க போகுது. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே மோத போகிற அந்த 2 மேட்சுக்கான ஷெட்யூலையும் நம்ம பிசிசிஐ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம சென்னை மேட்சை மிஸ் பண்ண போகிற வெளிநாட்டு வீரர்களை பார்த்துடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவில் இருக்கக்கூடிய எல்லா வீரர்களுமே அவங்க சொந்த ஊருக்கு வந்து போயிருந்தாங்க. அந்த வரிசையில் நம்ம சிஎஸ்கேவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வீரர்களும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த நாடுக்கு வந்து திரும்பி போயிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து கொஞ்ச நாள் வந்து டிலே ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் இந்த வாரம் எண்டிலேருந்து மறுபடியும் ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த அப்டேட்டை நம்ம பிசிசிஐ வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டு வீரர்களை பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. நாடு திரும்பின எந்த வீரர்களுமே எந்த டீமுமே வந்து வற்புறுத்தி விளையாட வைக்கக்கூடாது. அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அவங்க டீமில் வந்து விளையாடணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை இப்போ நம்ம பிசிசிஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃப்ளை ஆஃப்ல இருந்து நம்ம சிஎஸ்கே வந்து வெளியேறிட்டாங்க. இதன் காரணமாக வெளிநாட்டு வீரர்கள் யாருமே வரப்போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அந்த வரிசையில் மேட்சை யாரெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷாம் கரன், நேத்தன் எலிஸ், ஜெமி ஓவர்டன், அது மட்டும் இல்லாமல் நம்ம டெவான் கான்வே, ரச்சன் ரவீந்திரா, இந்த மாதிரி முக்கியமான வீரர்கள் மேட்சஸை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக எந்த மாதிரி வீரர்கள்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பதீரனா, அது மட்டும் இல்லாமல் நூர் அகமது, இவங்க 2 பேரும் கன்ஃபார்மாக வந்து மேட்சஸ் ஆடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக நம்ம டெவால் பிரேவிஸும் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சென்னை டீம் வந்து அவருக்கு வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ அவரையும் வந்து மேட்ச்சில் வந்து எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சில முக்கியமான வீரர்களை வந்து மிஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம வெளிநாட்டு வீரர்களை சிஎஸ்கே மிஸ் பண்ண போகிறதா இருக்கட்டும், யாரெல்லாம் மறுபடியும் நம்ம சென்னை டீமில் வந்து ஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.